ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இப்போது எச்சே கேமிங் மைன்கிராஃப்ட் பார்ட் 3. நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேவுக்கு தான் போட்டுறோம். வாங்க விளாண்டு பேசாமல் இன்ட்ரோ போட்டுலாம். ஸோ கைஸ், நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபுட்டு தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம கேவை கண்டுபிடிப்போம். போனோம். இந்த கேவ் சரி வராது, தண்ணி உள்ளுக்கு இருக்குது. நம்ம வரக்கு தண்ணி. சரி கைஸ், நாங்கள் கேவை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், கேவ் கண்டுபிடிச்சாச்சு. கேவுக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட ரெண்டு டோச் தான் கைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கோலை மைண்ட் பண்ணுவோம். கோல் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படியாவது டோச் செஞ்சு எடுத்துடலாம். கோலா ப்ரோ என்னை மருதான்னு பார்த்துக்கிக்க சொல்லிட்டேன். அவரும் பார்த்துக்கிக்கல, ஆனால் அவர் கோல் எடுக்கிற கைஸ் நம்மளை பார்த்துக்காம. சரி, அந்த கோலை மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிவிட்டு ஓடி போய் எடுப்போம். கீழே மைண்ட் பண்ணால் விழுந்துடும். அதையும் உடைச்சிட்டு ஓடி போய் எடுத்தாச்சு. சரி, நம்ம அங்கே போய் பார்ப்போம். கைஸ், இங்கே முட்டு வழியா கைஸ்? ஸோ கைஸ், நம்ம டோச் செய்வோம். டோச் செஞ்சாச்சு. எங்களை பக்கம் போய் பார்ப்போம். நல்ல தூரமாக தான் போகுது. இல்லை கைஸ், மூட்டு வலி பார்த்தீங்களா? டோச் எடுத்துக்கலாம். டோச் நம்மள்ட்ட கொஞ்சம் நைடிக்கு. நம்மகிட்ட இதோட 4வது தான் டோச். ஒரு மைட்டு இருக்கு. இதோட வச்சுக்கலாம், படிக்கலாம். சரி, நம்ம அங்கே பக்கம் போய் பார்ப்போம். ஜோம்பி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னென்ன விலங்கலை கோய்ஸ், கோல்டு போடு ஜோம்பி கோய்ஸ். சரி, நம்ம அவனுங்களோட உடுப்பை எடுத்துக்கலாம். அடிப்படுறதில்ல. அடிப்படுது. சரி சரி, நம்ம உடைச்சி போட்டு அவனை அடிக்கலாம். சரி, சாவு அடிப்படல கைஸ். சாவு சாவு சாவு. உடுப்பு கிடைச்சிட்டு கைஸ். ஓ, கையால் அடிச்சா வேலைக்கு ஆகுது. நம்ம ஸ்கெலிட்டன் பாரு நிற்காங்க கைஸ். உடுப்புன்னு கிடச்சிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். சவ் 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 உடைச்சி. சரி, சவ் 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 மண்டையா சவ். சரி கைஸ், அடிச்சாச்சு. நம்மளுக்கு 2 உடுப்பு கிடச்சிருந்துச்சு. அதில் ஒன்று அவரு கொடுப்போம். இன்னைக்கு எடுத்து அவருக்கு கொடுத்துருவோம். அவருக்கு தேவைப்படும் தூக்கு கொடுத்துருவோம். சரி, அவர் எடுத்தாச்சு. நம்ம சரி ஸ்கூலுக்கு போவோம். பல்ப் வச்சுட்டு உடைச்சிட்டு ஸ்கூலுக்கு போவோம். சரி, இവിടുത്തെ கோல் கைஸ். ஆஹா, நிறைய கோல் இருக்கு. அதை எடுத்துக்கலாம். இവിടുത്തെ ஒரு சத்தம் ஒன்று கேட்கும், அதை நீங்களே கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் மிஸ் கைஸ். சொட்டுக்குள்ள க்ரீப்பர் என்னை பக்கத்தில் வந்து வெடிக்கிறதுக்கு அவர் என்னை முன்னுக்கு நின்றுட்டாரு. அவரோட தயன் இருக்கு பாருங்க கைஸ். அதை நான் கவனிக்கலை, மறுதான் கவனித்தேன். நான் தான் எடுப்பேன்னு 2 பேருக்கும் சண்டை. நான் தான் எடுத்தேன். சரி, இவர்கிட்ட ஸ்டோன் பிக்கெக்ஸ் தேவை கைஸ். அதுக்கு நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் பிக்கெக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ நம்ம உடைக்க போனோம். உண்டா? சரி, இப்போ நம்ம டோச் செய்வோம். செஞ்சாச்சு. 7 அளவுக்கு 16 இதுக்கு கிராஃப்டிங் டேபிள் உடைச்சாச்சு. எக்ஸ் செய்வோம் கைஸ். முக்கியமாக பொருங்க, அதுக்கு ஸ்டோன் மைண்ட் பண்ணி ஸ்டோன் எக்ஸ் செய்வோம் கைஸ். அடுத்து ஒரு அயன் இருக்கு, அதை நான் பார்க்கல கைஸ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. விட்டுருவோம். சரி, நம்ம போவோங்க. இப்பயும் விலங்கு பாருங்க கைஸ். சரி, இட்ஸ் ஓகே. இவரோட அயன் அதை பார்த்துட்டாரு. சரி, அவர் எடுக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். அவருக்கு நம்ம மைண்ட் பண்ணி கொடுப்போம். கீழே கோல் கைஸ். அவருக்கு என்ன ராசி கைஸ், கீழே கோலும் கிடச்சிருக்கு. சரி, ஓகே,
வாங்க நம்ம கீழே போவோம். முட்டு வலி இங்கே மேலுக்கே அப்படி வரேன். செத்த பயலா வேறு ஒன்றும் இல்லை, கட் பண்ணுறேன். வேறு கேவ் தேடி போகிறோம் காய்ஸ். கிடைக்கவே இல்லை. அவர் தான் கண்டு சொன்னார் அவடத்த ஒரு கேவ் இருக்குன்னு. அவடத்த கேவ் இருந்துச்சு, அதை நான் பார்க்கல. அவர் கண்டுட்டார். அவர் வாங்க ப்ரோன்னாரு. நானும் எங்கே ப்ரோன்னு சொன்னேன். அண்ணா இருக்கின்னாரு. சரி தண்ணிக்குள்ளே ஆச்சா இல்லை காய்ஸ், பல்லாக்கி ஆளுமாரி காய்ஸ். வலிச்சா சரி சரி நம்ம உள்ளுக்கு போகலாம். இവിടുത്തെ நான் என்ன மூளையை அரங்க போகிறேன். ஏன்னா இവിടുത്തെ தண்ணி ஊற்றினா தான் அரங்க முடியும். இல்லாமா ஆத்தாடி செத்துட்டா நுண்ணி உயிர் காய். சரி சாப்பிடுவோம் நல்லா. அவர் பாருங்க காய்ஸ், க்ரீப்பர் காய்ஸ் ஒடிச்சிட்டு அவருக்கு பக்கத்து தான், நம்மளுக்கு பக்கத்தில் இல்லை. சரி அவர் உள்ளே போய்த்தாரு. பல்ப் வைக்கணுன்னே அவரும் பல்பும் வச்சுட்டாரு. சரி நம்ம இறங்கி போக வேண்டியதான். ஒன்றுமில்லை, நம்ம இறங்கி போவோம். அவர் டோர்ச் பல்ப் வச்சுட்டாரு. இறங்கி போவோம். தண்ணியில் இறங்கி அப்படியே போவோம். சரி சரி காய்ஸ் வந்தாச்சு கீழுக்கு. கொப்பை தான் நிலைய கிடக்கு. சரி கீழே போய் பார்ப்போம். அவடுத்த காய்ஸ் ஸ்கெல்டன் எங்கே வந்து வீட்டு விடுறான் காய்ஸ். எங்கன்னு நான் தெரியலை காய்ஸ். எங்கே இருக்கா? எங்கடா கீழுக்கடா இருக்கே? கீழுக்கு இல்லை. எங்கேருந்து வீட்டு விடுறான்? மேலேருந்து வருதா? மேலேருந்து வருது காய்ஸ். மேலேருந்து வருதான்னு அண்ணா இருக்கான் காய்ஸ். மண்டையா அங்கேருந்துக்கு என்னடா யூடியூட்டுக்கு எங்கே? அவன் நம்மளுக்கு ஈட்டி விட்டு கேட்காங்க காய்ஸ். அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும். போட்டு தள்ள முடியாது, நம்ம தாண்டி போகலாம். அவனை சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு எடுத்து வந்துட்டோம். ஆழமாக போகுது காய்ஸ். இங்கே கோல் கடைக்கு எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்தாச்சு. பா கடும் பெரிய கேவு காய்ஸ். கீழுக்கு போயிலும் அப்படின்னா ஆத்தி கோல்டு 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 கோல்டு. ஆனால் மைன் பண்ணுறதுக்கு அயன் பிக்கெக்ஸ் தான் இல்லை. சரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. அவரோட தொண்ணு வழி வரும். நீங்கள் பாசித்தாலே விளங்கும். அவர் செத்துட்டாரு. இன்னைக்கு க்ரீப்பர் படித்தாலும் ஒன்றும் நடக்காது. ஜோம்பி பறந்துட்டா. என்னன்னா சீல்டு வச்சுருக்கேன். பறந்து போய் அங்கேருந்து வாடா 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 அடிச்சு மண்டே போய் நம்ம போகிறேன்டா. சரி நீயா நான் பார்த்துருவோண்டா. டான் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இல்லை. இவன் வர வந்துருக்கான். இவனை முதல் போட்டு தள்ளிடும். ஒரு அடி எப்படி யார் அடிக்கிற? இதுவுமே விளங்குது இல்லை. சரி இவிடத்தை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம செத்தாலும் பொசிஷனை பார்த்து வந்துடலாம். அதுக்கு தான். சரி கோல்டை மைன் பண்ண இயலாது. இட்ஸ் ஓகே. மறுவனை மைன் பண்ணுவோம். சரி இப்போ நம்ம கீழுக்கிறோம். இன்னொரு கோல்டு இருக்கு காய்ஸ். மைன் பண்ணுறதுக்கு பிக்கெக்ஸ் தான் இல்லை, அயன் பிக்கெக்ஸ். இவனும் 2 பேரும் வந்து அடிச்சுக்கணும். இவனுக்கு அடிப்படைக்கு சண்டை பிடிக்கானுல. அவனுக்கு கூட போ இன்னும் சண்டை பிடிக்க மாட்டியா? சாகடிக்கிறேன் அவனை. ஒன்றையும் நான் கொலை செய்ய போகிறேன். சரி அவன் நம்மளுக்கு சரியாக அடிக்கிறான் காய்ஸ். இங்கே பாருங்க, அடிச்சிடலாம் எப்படி? சரி இவிடத்த ஒரு கோல்டு இருக்கு காய்ஸ். கோல்டு ஆனால் அயன் பிக்கெக்ஸ் இல்லை எல்லாத்துக்கும். அவடத்தை மட்டும் நான் அயனை பார்த்துருக்கேன். அயன் காய்ஸ் அவடத்தை எப்படியாவது எடுக்கணும். எடுத்துட்டேன். அப்பாடா சாப்பிடுவோம். சிலந்தி பாயில் நிற்கான் காய்ஸ். அங்கே பாருங்க, ரெட் கலர் கண். அடிப்போம். வாடா
அடித்தாச்சு. ஊட்டி வருது கைஸ் இங்கேருந்து, எங்கன்னு விளங்குது இல்லை. எங்கடா அண்ணா குத்திக்கு நிற்குது. இப்போ வந்துச்சு. திருப்பி வந்துச்சு. இன்னும் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப வில்லேஜர் கோல்டு. அதை நான் எப்படியாவது எடுக்கணும். இல்லை நான் எப்படியாவது எடுக்கணும். இல்லை எப்படியாவது எடுக்கணும். அவனால் மண்டே நினைப்போ க்ரீப்பர் கைஸ் ஒட்டுக்குள்ளே. சரி உன்னால் எப்படியாவது தடுக்கணும். பின்னால் வர ஜோம்பி. செத்து போயிட்டேன். நார பயிர்களை நான் வெட்டி கொல்ல போகிறேன். நீ கோவம் வருது. சரி நம்ம இரவே சர்வைவல் பண்ணிடுதான்னு பார்ப்போம். இரவே ஆட்டும் அதுக்கு நம்ம ஃபார்மெல்லாம் வலிச்சு போட்டு நம்மளோட இந்த அனிமல் ஃபார்முக்கு ஃபீட் பண்ணுவோம். நல்லா அம்பட்டையும் எடுத்து அப்படியே நாட்டி வைக்கிறோம் மறக்காமல். அப்பான் மரம் வரக்குள்ள வளர்ந்து இருக்கும். நாட்டி வச்சுக்கலாம். நாட்டி வச்சாச்சு. இதுக்கு இப்போ போய் நம்ம ஃபீட் பண்ணுவோம். சரி இதில் ஆடு அங்கே குறைய இறக்கி ஆடுக்கு முதல்ல ஃபீட் பண்ணுவோம். உனக்கு இல்லை. இப்போ இவனுக்கு சரி முடிஞ்சு. சரி காய்ஸ், உனக்கு தரத்துக்கு உருளைக்கிழங்கு இல்லை, நான் உனக்கு போய் எடுத்துக்கு வரேன். சரி உருளைக்கிழங்கு எடுத்துலாம். அம்பட்டையும் அப்படியே வலிச்சு அப்படியே நாட்டி வச்சாச்சு. பூட்டிலும் சரி உனக்கும் சரி எல்லாம் வந்துட்டிங்களா? டீம் போட்டாச்சா? சரி மரம் வந்து உங்களை பார்க்கும். சரி மறக்காமல் போட்டுருங்க. இப்போ கைஸ் நைட் ஆகுது. நைட்டில் சர்வைவ் பண்ணி எழுதான்னு பார்ப்போம். சரி பூனெல்லாம் மூடிச்சு கைஸ். பழக்கத்துக்கு மீன் தான் இல்லை. சரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நைட் ஆகுது. டக்குன்னு நைட் ஆகுது. நைட்டு. ஸோ கைஸ் நைட் ஆகினோடனே காட்டுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஒரு வழியாக நைட் ஆகிட்டு ஆரம்பிக்கலாமாடா. தக்கிட்ட. சரி கைஸ் வந்துட்டானுங்களா. நம்ம வில்லேஜ் விட்டு தள்ளி இருப்போம். க்ரீப்பர் வந்து அடிச்சிடுவான். அவனை அடிச்சிக்கலாம். குறிப்பாக அடிச்சிட்டேன். டேய் மண்டையா, கேமை முடிக்கிறதுக்கு முக்கியமான நீனாண்டா. அவனை அடிக்கண்டா முதல். பின்னுக்கு கொடுத்தோம் பாரா. அவனெல்லாம் கண்டுபிடிக்காரு. அவர் அடிச்சிக்க. சரி இவனை நம்ம முதல் போட்டு தள்ளணும் கைஸ். வந்து பின்னால் அடிச்சுட்டு போகிறான். அடிக்கணும். பின்னால் வரானா? இல்லை 350 அடித்து முடிச்சோம். பின்னால் வரான். பின்னால் வாடா சாவுடா. செதுறான். ஸோ பார்த்தீங்கன்னா எண்டு போல் கழிச்சிக்கு. சரி இதை நம்ம தூக்கியே போட்டுறப்போடா. அழகா அப்படியே பேக்குள்ளே வச்சா. சரி இவனை போட்டு இவனுங்க ராஸ்கல் மண்டியா என்னம்மா குறிப்பாக தடிக்கிறவங்களா? ஒழுங்கா படல. சரி என்னம்மா குறிப்பாக தடிச்சிட்டோங்களா இனிமேல்? அவன் நம்மளுக்கு சரியாக தான் அடிக்கிறான். சரி அங்கேருந்து அப்படியா இன்டர்மெண்ட் சத்தம் கேட்குது கைஸ். அவர் இன்டர்மெண்ட்டை கையால் அடி வாங்கி சேர்த்துட்டார் கைஸ். இங்கே பாருங்க. சரி இந்த ஸ்கெல்டன் மண்டையை அடிச்சிடுங்க. நான் சாப்பிட்றேன். செத்துட்டேன். நம்ம நைட்டு முதல் தூங்கி எழும்பிக்கலாம். சரி காய்ஸ் தூங்கி எழும்பியாச்சு. அடுத்த வீடியோவில் அந்த கேவுக்கு போய் நாங்கள் தாறுமாறு தக்காளி சோறாக்குறோம். சரி காய்ஸ் தொடர்ந்து இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் see you.